இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம இன்றைக்கான தெய்வ செய்திக்கு போலாங்க. ஸோ இந்த வாரம் நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்குறோம்னாக்கா, இப்போ அப்போஸ்டல்ஸ் இருக்காங்க 12 பேர் இல்லைங்களா? இந்த 12 பேர்ல எல்லாரோட பேரை டக்குன்னு சொன்னா சில பேருக்கு ஞாபகம் வராதுங்க டக்குன்னு. ஏன்னா நம்மளுக்கு சில பேரை தெரிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் தெரியாது இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டர் தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் பிற்காலத்துல வந்து பவுல் வந்து ரொம்ப ஃபேமஸ். கொஞ்சம் பேரை நம்மளுக்கு தெரியும், யாக்கோபு, யோவானு, இந்த மாதிரி எல்லாம். ஆனா அந்த 12 பேரை இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்தாரு இல்லைங்களா? அவங்க எல்லார பத்தியும் நம்மளுக்கு ஆழமா தெரியாது. வசனங்களும் அவங்கள பத்தி ரொம்ப குறைவா இருக்குது. ஸோ அதுல ஒருத்தர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்திரேயா அப்படின்ட்டு. சரிங்களா? ஆண்ட்ரூ. இவரை பத்தி கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். 12 விஷயங்களை பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஏன்னா பைபிள்ல வந்து நம்ம எல்லார பத்தியும் ஆழமா தெரிஞ்சுக்கணும். அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவரை பத்தி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து வந்து 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தாருங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுல முதலாவது அப்போஸ்தலர் இவர்தான். எப்படின்னா இயேசு பின்னாடி ஃபாலோ பண்ணுது. இதுவே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் இயேசு பின்னே வந்தவர் இவர்தான் இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்ம பார்க்கலாங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 35ல இருந்து 39 வரைக்கும் பார்க்கலாங்க. ஜான் சாப்டர் 1 35 to 39ல கிளீனா அங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அந்த வரலாறு நம்ம பார்க்கும்போது அந்திரேயா தான் ஃபர்ஸ்ட் வந்து இயேசு பின்னாடி வராரு. யோவான் 1ஆம் அதிகாரம் 35ல இருந்து 39. The next day, John was standing there again with two of his disciples. When he saw Jesus walking by, there is the Lamb of God, he said. The two disciples heard him say this and went with Jesus. Jesus turned, saw them following him, and asked, "What are you looking for?" They answered, "Where do you live, Rabbi?" This word means teacher. Okay. Come and see, he answered. It was then about 4 o'clock in the afternoon. So they went with him and saw where he lived and spent the rest of the day with him. பாத்தீங்களா? இப்போ என்ன ஆகுதுனாக்கா, இயேசு கிறிஸ்துவ பார்த்து என்ன சொல்றாருங்க, யோவான் ஸ்நானகர் இதோ தேவாட்டுக்குட்டின்றாரு இல்லைங்களா? அப்ப என்ன பண்றாருங்க, யோவான் கூட இருந்த டிசைபிள்ஸ் இயேசு பின்னாடி போறாருங்க. அதுல முக்கியமானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூ வந்து ஃபர்ஸ்ட் யோவான் ஸ்நானகருக்கு சீஷரா இருக்கிறாருங்க. வர வேண்டியவர் இவருதான்ட்டு யோவான் நிறைய இடத்துல வந்து போதகம் பண்றாரு இல்லைங்களா? எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாரு, அவரோட என்னங்க பாதரட்சையை கூட இருக்கு, நான் கழட்டுறதுக்கு எனக்கு என்னங்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஓ இவரு வந்து ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருங்க, இவரை ஃபாலோ பண்றாரு. ரொம்ப இன்ஸ்பைரேட்டிவ் ஃபாலோ பண்றாரு. யோவான் 1:40 படிங்க. ஜான் சாப்டர் 1:40ல அதுல பாருங்க பேரோட வருது யாரு ஃபாலோ பண்ணுது அப்படின்ட்டு. One of them was Andrew, Simon Peter's brother. At once he found his brother Simon and told him. போதாங்க. சோ அந்த ஃபாலோ பண்ணவங்க யாரு? அந்திரேயா தான் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் வராங்க அந்த 12 பேர்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணது யாருங்க? ஆண்ட்ரூ தான். சோ அதுல அவரோட விசுவாசம் எவ்வளவு பெர்சன்ட் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இதுவே ஆச்சரியமாகுதுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பேதுரு நினைச்சுவாங்க இல்லைங்களா? பேதுருக்கு முன்னாடி யாருங்க? பீட்டருக்கு முன்னாடி ஆண்ட்ரூ தான் இயேசுக்கு வந்து சீஷரா ஆகுறாங்க இல்லைங்களா? அதுல ஜான் சாப்டர் 1:29 படிப்போம். சாப்டர் 1:29. The next day, John saw Jesus coming to him and said, "There is the Lamb of God who takes away the sin of the world." பின்னாடி ஃபாலோ பண்ணதுக்கு இது இந்த வாரம் தான் மெயின் காரணம். இவர் தான் வந்து உலகத்தின் பாவத்தை சுமர்த்திக்கின்ற தேவ ஆட்டுக்குட்டினும் போது அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்ததுங்கோ. அப்ப இவர் பின்னாடி போனா நமக்கு என்ன இருக்குதுங்க, ரொம்ப பெரிய ரட்சிப்பு இருக்குது அப்படின்றத அவர் வந்து உணர்றாருங்க. யாரோ ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி இவர் வந்துறாரு இல்லைங்களா? சோ இங்க என்ன பாக்கணும்னாக்கா, அவருக்கு ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டாருங்க. இவர் பின்னாடி போனா என்ன ஆகும் அதெல்லாம் யோசிக்கல, ஃபியூச்சர் என்ன ஆகும் அதை பத்தி யோசிக்கல. டக்குன்னு வந்து ஃபாலோ பண்றாருங்க. அவரோட பேருக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னாக்கா அது பின்னாடி பாக்கலாங்க. ஸோ அதனாலதான் அவருக்கு என்ன பேர் வருதுனாக்கா, கிரீக்ல வந்து புரோட்டோக்ளிட்டோஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சு அவரை வந்து அழைக்கிறாருங்க ஆதி சபையில. புரோட்டோக்ளிட்டோஸ் அப்படின்ட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா ஃபர்ஸ்ட் கால்ட் அப்படின்ட்டு, முதலாம் அழைக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவர் தான் என்னங்க இயேசுக்கு பின்னாடி போறாரு இல்லைங்களா? அதுதாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, பேதுருக்கு வந்து இயேசு பத்தி இவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. பீட்டர் கிட்ட இவர் தான் வந்து இயேசு பத்தி சொல்லி பீட்டருக்கு வந்து இயேசு
மேல ஒரு அபிப்பிராயம் வர்றதுக்கு ஆண்ட்ரூ தான் முக்கியமான காரணம். இதுவும் நிறைய பேருக்கு தெரியாதுங்க இல்லைங்களா? பீட்டர் அப்படியே வந்துட்டாங்க, இயேசு சொன்னோடனே வந்துட்டாங்கன்னு தான் யோசிப்பாங்க. ஆனா இவர் ஆல்ரெடி வந்து இயேசு பத்தி சொல்லிட்டாருங்க. இப்ப யாராவது ஒருத்தர் வந்து டக்கு நீ என் பின்னாடி வானா வந்துட மாட்டாங்க இல்லைங்களா? அவரை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இங்க ஆண்ட்ரூ தான் என்ன பண்றாரு, இயேசு பத்தி அவருக்கு சொல்றாருங்க. இதுல நம்ம என்ன கத்துக்கலாம், இயேசு பத்தி நம்ம சொல்லணுங்க மத்தவங்களுக்கு இல்லைங்களா? இயேசு பத்தி எந்த அளவுக்கு மத்தவங்க சொல்றோமோ அவ்வளோ நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும் இல்லைங்களா? நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க பேரே வெளியே நமக்கு தெரியாதுங்க. ஆனா இயேசு பத்தி நிறைய பேருக்கு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சத்தியத்துக்குள்ள கூட்டிட்டு வராங்க இல்லைங்களா? ஒரு ஊர்ல வந்து ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் பேர் வந்து லிட்டில் ஃப்ளவர் அப்படின்ட்டு இல்லைங்களா? ஒரு ஐலாண்ட்ல அவர் என்ன பண்றாருனாக்கா, அவருக்கு எழுத படிக்க தெரியாது சுத்தமா. அவர் என்ன பண்ணுவாரு, பைபிள் எடுத்துக்குவாருங்க டெய்லி கதையில எடுத்துக்கின்னு ஒரு ஒரு வீட்டுக்கா போயிட்டு வசனம் வண்டி அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கிக்குவாருங்க. பைபிள் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இவரே வந்து இந்த வசனம் எடு இந்த வசனம் எடுன்னு சொல்லிட்டு இயேசு பத்தி அவர் சொல்லுவாருங்க. இத்தனைக்கு எழுத படிக்க தெரியாது, அவர் பேரே அவருக்கு எழுத வராது. ஆனா அந்த ஊர்ல அதிகமா இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றதுக்கு இவர் தான் காரணம். இவரை பத்தி வந்து நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது, ஆனாலும் எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி இருந்துக்கிறாங்க பாருங்க இல்லைங்களா? யோவான் 1:41-42 படிங்க. John chapter 1:41-42. At once Hmm. he found his brother Simon and told him, we have found the Messiah. Then he took Simon to Jesus. Jesus looked at him and said, your name is Simon, son of John, but you will be called Cephas. பாருங்க, இவர்தான் கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார் பாருங்க இல்லைங்களா? மெஸ்ஸையாவை நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை கூட்டிட்டு போறாரு. ஆனா அவருக்கு என்ன தெரியுங்களா, இப்போ நம்மளுக்கு மட்டும் ரட்சிப்பு வந்தா போதாது, நம்ம குடும்பத்துல எல்லாருமே ரட்சிக்கப்படணுன்ற எண்ணம். எவ்வளவு சந்தோஷமா அவங்க பிரதரை கூட்டிட்டு போயிட்டு இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க இல்லைங்களா? எவ்வளவு வாஞ்சா இருக்குது பாருங்க, சத்தியத்தை வந்து நாங்க உணர்வு சொல்லணும் இல்லையா? ரட்சகர் வந்து மத்தவங்களுக்கு வந்து நம்ம வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த மாதிரி ஒரு தாட்ல இருக்கிறாருங்க. ரொம்ப இம்பாக்ட் இருக்கிறாருங்க இல்லைங்களா? இவர் வந்து நிறைய இடத்துல பேசுற மாதிரியே இருக்காது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க பிரதர் கிட்ட போயிட்டு இயேசு பத்தி சொல்லி பீட்டரோட லைஃப் வந்து ரொம்ப பெருசா சேஞ்ச் ஆகிறதுக்கு இவர் தான் காரணம். ஏன்னா நம்ம மெஸ்ஸையாவை பார்க்க போலாம் வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப ஹைலைட் இங்க. மெஸ்ஸையாவை பார்க்கலாம் போலாம் வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாருங்க இல்லைங்களா? ஏன்னா இப்போ இயேசு பத்தி நமக்கு தெரியணும்னா அப்படி டைரக்டா நம்மளுக்கு வராதுங்க. யாராவது ஒருத்தர் மூலியமா தான் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா? ஒரு பிரதர் மூலியமா, ஒரு சிஸ்டர் மூலியமா நம்மளுக்கு அந்த விஷயம் வரணும் இல்லைங்களா? பவுல் என்ன சொல்றாருனாக்கா, சொல்றவங்க இல்லைன்னா கேட்கறவங்க எப்படி கேட்பாங்கன்றாரு. ஒருத்தவங்க சொல்லணும், அப்பதான் நம்மளுக்கு வந்து தெரியும் இல்லைங்களா? ரோமன் சாப்டர் 10:14. ரோமன் சாப்டர் 10:14. But how can they call to him for help if they have not believed? பாத்தீங்களா? And how can they believe if they have not heard the message? பாத்தீங்களா? இப்போ மெசேஜ் கேட்கலன்னா எப்படி அவங்களுக்கு இயேசு பத்தி தெரியும்? அடுத்து how shall they hear word without a preacher வருது இல்லைங்களா? பாருங்க, ஒரு போதகர் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? ஒருத்தர் சொல்லி இருக்கணும் இல்லைங்களா? யாரோ ஒருத்தர் சொல்லிதான் நம்ம வந்து சத்தியத்துக்குள்ள வருதுங்க இல்லையா? சோ இந்த ஆண்ட்ரூ வந்து அந்த மாதிரி ஒரு நபரா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நிறைய பேர் கூட்டிட்டு வரதுக்கு இவர் ஒரு பாலமா இருக்கிறாரு. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர் வந்து ஒரு பிரிட்ஜா இருக்கிறாருங்க நிறைய பேருக்கு இல்லைங்களா? அதுக்கு சில உதாரணங்கள். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, பேதுருவை கூட்டிட்டு வராங்க இல்லைங்களா? அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இன்னொரு இடத்துல இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க இல்லைங்களா? அங்க என்னன்னாக்கா 5000 பேருக்கு என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து, மிராக்கல் பண்றாரு இல்லைங்களா? 5 அப்போ 2 மீன் வச்சுட்டு. அப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க, இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்களே எப்படி வந்து இத்தனை பேர் சாப்பாடு கொடுக்கறதுன்ட்டு யோசிக்கிறாங்க சீசனங்களாம். அப்ப ஆண்ட்ரூ தான் என்ன பண்றாரு தெரியுங்களா? இந்த ஒரு பையன்கிறான், சின்ன பையன், அவர்கிட்ட வந்து 5 அப்போ 2 மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன காட்டுதுனாக்கா ஒரு விசுவாசத்தை காட்டுதுங்க இல்லைங்களா? இவருக்கு அட்லீஸ்ட் வந்து இவர் அதாவது பாக்குறாருங்க. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, எப்படி பண்ண முடியும், சாப்பாடு எப்படி கொடுக்கறது அப்படின்ட்டு. ஆனா இவர் மட்டும் தான் என்ன சொல்றாரு, அங்க ஒரு பையன்கிறான், அவர்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஜான் சாப்டர் 6:8 and 9. யோவான் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஜான் சாப்டர் 6:8 and 9. அப்பொழுது அவருடைய சீஷர் எல்லாம் வேறொருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள்
இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் வேணும்? பாத்தீங்களா? ஆனா என்ன சொல்றாரு, இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி இருக்குது, எங்க கையில 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. இத்தனை பேர் எப்படி பார்த்தோம் போது தேவன் ரொம்ப பெரிய மிராக்கல் பண்றாருங்க. ஆனா இவர் சொன்ன விஷயம் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்க ஒரு அடிப்படையா இருந்துச்சுங்க, அவ்வளவு பெரிய மிராக்கல் பண்றதுக்கு. இல்லைங்களா? அவர் காட்டுறாரு இருக்குது இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கனெக்டிங் பிரிட்ஜா இருக்கிறாருங்க. சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம கிரீக்ஸ் வராங்க. சரிங்களா? கிரேக்க ஜனங்க வந்து இயேசு கிறிஸ்துவ பார்க்க வராங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவ மீட் பண்ணும்போது இவரு தான் வந்து என்ன பண்றாரு, அவங்கள இயேசு கிறிஸ்துவிட்ட கூட்டிட்டு போயிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதை பத்தி நம்ம யோவான் 12ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 12, 20 to 22ல, யோவான் 12ஆம் அதிகாரம் 20ல இருந்து 22 பார்க்கும்போது அங்க இருக்குது பாருங்க. Some Greeks were among those who had gone to Jerusalem to worship during the festival. They went to Philip and said, "Sir, we want to see Jesus." Okay. Philip went and told Andrew, and the two of them went and told Jesus. பாத்தீங்களா? இப்போ என்ன ஆகுது, இயேசு கிட்ட இவர் தான் போய் பேசுறாருங்க, இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்கு கிரீக் ஜனங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவர் எப்பவுமே வந்து ஒரு பாலமாவே இருக்கிறாருங்க. இயேசுக்கு நடுவுல, ஜனங்களுக்கு நடுவுல, இயேசு ஜனங்களுக்கு நடுவுல ஒரு பாலமா இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்றதுக்கு இவர் ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கிறாரு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னாக்கா, இப்போ நம்மளுக்கு வந்து சத்தியத்தை சொல்ற அளவுக்கு டேலண்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒருத்தர் நல்லா போதிக்கிறாங்கனாக்கா நம்ம என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாங்க. இவர் செய்த இந்த உதவிகள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நிறைய இடத்துல, இல்லையா? சோ அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாங்க. இவந்தோ அவர் பேர் வந்து வெளியில அவ்வளவு பேருக்கு தெரியலனா கூட அவர் செய்த காரியங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது, இல்லைங்களா? யோவான் 1ஆம் அதிகாரம் 43ல இருந்து 46. ஜான் சாப்டர் 1, 43 to 46. அங்கேயும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்தார். பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவர் அந்திரேயா, பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயா பட்டணத்தான். இப்ப என்ன பாக்குறோம்னா, அந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டது யாரு? ஆண்ட்ரூ, இல்லைங்களா? ஆண்ட்ருக்கு அப்புறம் யாரு? பீட்டர். ஏன்னா பீட்டரை வந்து இயேசுக்கு இவரு தான் கூட்டிட்டு போயிட்டு அறிமுகம் படுத்துறாருங்க. ஆப்வியஸா நம்ம என்ன பாக்குறோம், பிலிப்பு வந்து அந்த ஊருக்காரர் தாங்க. பிலிப்பு, ஆண்ட்ரூ, பேதுரு எல்லாரும் ஒரே ஊருக்காரங்க. சரிங்களா? ஆண்ட்ரூ தான் என்ன அங்க பாலமா இருந்திருக்கணும். சரிங்களா? இப்படிதான் வந்து அங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும். என்ன பாக்குறோம்னாக்கா, ஆண்ட்ரூ எந்த அளவுக்கு வந்து இன்ஃபுளுன்ஷியலா இருக்கிறார் பாருங்க. இப்போ ஒரு ஏரியால ஒருத்தர் வந்து சத்தியத்துக்குள்ள வராங்கனாக்கா, அவர் மூலமா அட்லீஸ்ட் ஒருத்தர் ரெண்டுக்காவது அந்த சத்தியம் வந்து போய் சேரும். அந்த மாதிரி இருக்கிறாரு இவர். கண்டினியூ பண்ணுங்க. பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தும் ஆகிய இயேசுவே என்றார். பாருங்க, இப்ப என்ன ஆகுதுனாக்கா, இப்ப பாருங்க அந்த இது எப்படி. இப்ப பவுல் வந்து திமோத்திக்கு ஒரு விஷயம் சொல்லாருங்க. நான் என்ன பண்றேன், சத்தியத்தை உனக்கு ஒப்புவிக்கிறேன், நீ வந்து இன்னொருத்துக்கு இந்த சத்தியத்தை வந்து சொல்லு. அவரு இன்னும் 2 பேர்கிட்ட சொல்லிட்டோம், இப்படிதான் நாங்க சத்தியம் வந்து பரவும் அப்படின்ட்டு. இப்ப என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ரூ அந்த ஊர்ல, அப்புறம் பேதுரு, அப்புறம் பிலிப்பு, நெக்ஸ்ட் யாருக்கு போறாங்க பாருங்க, நாத்தான்வேல். இப்படியே என்ன ஆகுது, சத்தியம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கா போகுது. இயேசு கிறிஸ்துவ வந்து சந்திக்கிறாங்க. அவங்க லைஃப் வந்து என்ன ஆகுதுங்க, சேஞ்ச் ஆகுது. ஆனா ஆண்ட்ரூ என்ன இருக்கிறாருங்க, ஒரு பாலமா இருக்கிறாரு பாருங்க. புரியுதுங்களா? அதான் வந்து நம்ம பாக்குறோம். 46 படிங்க, 46 படிங்க. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். பாருங்க, வந்து பாருன்றாரு. நீ வந்து பாரு, அதை எப்படி சொல்ற, அந்த ஊர்ல இருந்து எப்படி நல்லது வரும்ட்டு. அந்த ஊர்ல நல்லது வந்திருக்குது, மெஸ்ஸே அந்த ஊர்ல தான் வராரு, வந்து பாருன்ட்டு. சரிங்களா? இதுக்கு எல்லாம் வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, ஆண்ட்ரூ ஒரு பாலமா இருக்கிறாருங்க. சரிங்களா? இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது. ஓகே, 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் வந்து ஊழியம் பண்றாரோ அந்த இடத்துல எல்லாம் இவர் இருக்கிறாருங்க. இவரோட பிரசன்ஸ் வந்து இருக்குது, இல்லைங்களா? ஆனா நம்மளுக்கு வெளியில தெரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான், இல்லையா? இவரு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இவர் வந்து ஹைலைட் ஆகணும்னு நினைக்கலங்க. நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, எல்லாரும் சபையில நம்மள பார்க்கணும், நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் தரணும், ஹைலைட் ஆகணும்னு நினைச்சு ஊழியம் பண்ணுவாங்க சில பேர். அப்படி இருக்கக்கூடாது ஆக்சுவலி. சரிங்களா? நம்ம பண்றது தேவனுக்கு தெரிஞ்சா போதும், இல்லைங்களா? தேவன் தான் நம்மளுக்கு நாங்க அங்கீகாரம் கொடுக்கணும். மனுஷரோட அங்கீகாரம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம,
இல்லைங்களா? தேவனுக்கு வந்து நம்மள பிடிக்கணும். நம்ம செய்கின்ற விஷயம். அப்புறம் மனுஷரும் நம்மள அங்கீகாரம் கண்டிப்பா பண்ணுவாங்க. இல்லையா? சோ தேவன் இருக்கிற கிருபைங்க அது. இவரு அந்த மாதிரி ஒரு மனுஷனா இருக்கிறாருங்க இல்லைங்களா? இவர் எப்பவுமே என்னன்னாக்கா ஆக்ஷன்ல தான் இருக்கிறாருங்க. ஆனா சென்டர்ல இல்ல. ஏன்னா நம்ம வந்து பவுல பத்தி பேசுற அளவுக்கு, பேதுரு பத்தி பேசுற அளவுக்கு, ஆண்ட்ரூ பத்தி நம்ம அவ்வளவா சப்ஜெக்ட் கேட்டது கிடையாது. இல்லைங்களா? ஆனா இவங்க எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான நபர்கள். ஏன் அப்படின்றத இப்போ கிளாஸ் போக போக நீங்க வந்து புரிஞ்சுக்குவீங்க. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குதுங்க. இல்லைங்களா? சோ பேசுறது கூட நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையா தான் பேசுறாருங்க அவர். சரிங்களா? மத்திய 10ஆம் அதிகாரம் 2ல இருந்து 4ங்க. மேத்யூ சாப்டர் 10 2 to 4ல இப்போ 12 அப்போஸ்டல்ஸ் பேர் வருது இல்லையா? அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பேர் வந்து ஆக்சுவலா ஆண்ட்ரூ பேர் தான் வந்திருக்கணும். ஆனா யார் பேர் வருது பாருங்க. மேத்யூ சாப்டர் 10 2 to 4. These are the names of the 12 apostles. First, Simon, called Peter, and his brother Andrew. இப்போ வந்து பீட்டரை கூட்டிட்டு வந்ததே யாரு? ஆண்ட்ரூ. ஆனா ஃபர்ஸ்ட் யார் பேர் வருது? பீட்டர் பேர் வருது. ஆனா இவருக்கு அந்த மாதிரி எல்லாம் என்ன இல்லைங்க இல்லைங்களா? ஹைலைட் ஆகணும்ட்டு. ஏன் வந்து பீட்டர் பேர் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். இல்லைங்களா? சோ இங்க வந்து நம்ம பாக்குறோம் இதே மாதிரி மார்க்கு 3ஆம் அதிகாரம் 16ல இருந்து 19 வாசிக்க வேணா, அங்கேயே வந்து லிஸ்ட் வருது. அங்க சைமன் பீட்டர் பேர் தான் ஃபர்ஸ்ட் வருதுங்க. இல்லைங்களா? அப்புறம் லூக் 6ஆம் அதிகாரம் 13ல இருந்து 16 அங்கேயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சைமன் பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வருதுங்க. அதாவது பேதுரு பேர் தான் முதலாவது வருது. சரிங்களா? இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து மரித்தினாங்க பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்பர் ரூம்ல வந்து எல்லாரும் உட்காந்துங்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அதை பத்தி நம்ம அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ல பார்க்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1:13ல. ஆக்ட்ஸ் சாப்டர் 1:13 அப்போஸ்தலர் 1:13 அந்த இடத்துல கூட ஆண்ட்ரூ இருக்கிறாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தோலோமாவும் மத்தேயும் அல்பேயும் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாயும் தங்கி இருந்தார்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ இருக்கிறாருங்க. சரிங்களா? அந்த மேல் வீட்டு அறையில. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்நிய பாஷை பேசுற வரன் எல்லாம் வருது. அதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம் பரிசுத்தாவியின் வரன். ஆனா அங்கேயும் வந்து ஆண்ட்ரூ இருக்கிறாருங்க. ஆனா அவரோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் வரலங்க. சரிங்களா? முதலாவது பேர் வந்து பேதுரு பேர் தான் வருது. ஓகே. ஆனா இவர் வந்து ரொம்ப முக்கியமான பாலமா இருந்தாருங்க இல்லையா? ஆனா அவ்வளோ ஹைலைட் ஆகல இவரு. ஆனா இவரோட ஊழியமும் வந்து ரொம்ப செம்மையா இருந்துச்சு. அது நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது இவரோட பேர் இல்லைங்களா? அவரோட பேரோட அர்த்தத்தை வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே. சோ இவரோட பேர்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து ஒரு யூதரோட பேர் கிடையாதுங்க. யூதருங்க நார்மலா இந்த பேர் வைக்க மாட்டாங்க. சரிங்களா? அது வந்து ஒரு கிரீக் நேம். ஏன்னா அந்த காலகட்டத்துல கிரீக் வந்து அந்த பாஷை வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டு வருது. அப்ப இவர் என்ன பண்றாரு? கிரீக்லயே வந்து இவங்களுக்கு வந்து பேர் வச்சிடறாங்க. ஓகேங்களா? சோ அது நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவரோட பேரோட அர்த்தம் ஆண்ட்ரியாஸ் அப்படின்ற பேரோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மேன்லி ஆர் கரேஜியஸ், ரொம்ப தைரியம் உள்ள ஒரு மனுஷன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? சோ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த கிரீக் மக்கள் வராங்க யார் இயேசுவை பார்க்கறதுக்கு. அப்ப இவர்கிட்ட தான் வந்து பேசிட்டு போறாங்க. இவர் வந்து என்னங்க போயிட்டு இயேசு கிட்ட அவங்கள பத்தி சொல்றாரு இல்லையா? சோ இவர்கிட்ட ஏன் வந்து அந்த கிரீக் பீப்புள் ஈஸியா பேசுறாங்கன்னாக்கா இவருக்கு அந்த பின்புலம் இருக்குது. இந்த கிரீக் நேம் வந்து இவருக்கு இருக்குதுங்க. அது வந்து ஒரு அடையாளமா இருக்குது மத்தவங்களும் இவர்கிட்ட வந்து பேசுறதுக்கு. இல்லைங்களா? யோவான் 12ஆம் அதிகாரம் 20ல இருந்து 22ல வருது பாருங்க. ஜான் சாப்டர் 12 20 to 22. ஜான் சாப்டர் 12 20 to 22. பண்டிகையிலே ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாரியா ஊரானாகிய பிலிப்புவின் இடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவிற்கு அறிவித்தார்கள். போறாருனாக்கா அந்த கிரீக் பீப்புள் பத்தி இவருக்கு கொஞ்சம் தெரியுது. ஏன்னா இவரோட பேரை வந்து கிரீக் போல வருதுங்க. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்க கிரீக்குக்கும் அவங்களுக்கும், கிரீக் பீப்புளுக்கும். சோ அதனாலதான் இந்த கிரீக் பீப்புள் பத்தி இவங்க கிட்ட போய் சொல்றாங்க இல்லைங்களா? ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்ட பிறகு அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நான் கிரீக்கு,
நான் ஈப்ரோ, நான் தமிழ், கன்னடா அப்படின்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாதுங்க இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப தவறு. கொலோசியர் 3:11 பாருங்க. கொலோசியன் சாப்டர் 3:11 என்ன சொல்றாரு? யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை அப்படின்றாரு. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. கொலோசியர் 3:11. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். பாத்தீங்களா? சோ இங்க என்ன பாக்குறோம்? கிறிஸ்து தான் வந்து மெயின். நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் இல்லைங்களா? இப்ப நீங்க தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு காஸ்டுக்கு ஒரு சர்ச்சு, நாடார் அவங்களுக்கு ஒரு சர்ச்சு இல்லைங்களா? தமிழ் ஒரு குரூப் இருப்பாங்க. இப்ப சர்ச்சிலேயே வந்து வெவ்வேறு லாங்குவேஜஸ் இருந்தா அவங்களுக்குள்ள ஒரு குரூப் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து அவ்வளவா பேசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லைங்களா? எப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோமோ நம்மளோட தனிப்பட்ட பெருமைகள்லாம் விட்டு ஓரமா வச்சிடணும் இல்லைங்களா? அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லைங்களா? நமக்குள்ள எல்லாரும் ஒண்ணு வந்துட்ட பிறகு நான் பெரியவன், எங்க லாங்குவேஜ் தான் பெருசு இல்லைங்களா, எங்க இதுதான் எங்களோட கல்ச்சர் தான் பெருசு அப்படின்ட்டு நம்ம சொல்றதுல அர்த்தமே கிடையாது. நம்ம எல்லோருமே கிறிஸ்துக்குள்ள ஒண்ணுதான். சரிங்களா? சோ அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 6வது பாயிண்ட், இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையை பத்தி என்ன பண்றாருங்க? ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாருங்க. இது எங்க வருதுங்க? அவர் 2ஆம் வருகையை பத்தி ஒரு சாப்டர் ஃபுல்லாவே சொல்றாரு. எங்க வருது தெரியுங்களா? மேத்யூ 24ல. அது வந்து ஆலிவட் ப்ராஃபஸி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அது யார்கிட்ட சொல்றாரு தெரியுங்களா? சரிங்களா? யார்கிட்ட சொல்றாருன்னா அதுதான் வந்து ஸ்பெஷல்ங்க. சரிங்களா? குறிப்பிட்ட சிலர்கிட்ட வேண்டிதான் சொல்றாரு. பர்சனலா இருக்குதுங்க அது ரொம்ப. அதுல ஒருத்தர் தான் ஆண்ட்ரூ. சரிங்களா? எல்லார்கிட்டயும் அவர் வந்து சொல்ல, பொதுவா குறிப்பிட்ட சிலர்கிட்ட வேண்டிதான் சொல்றாங்க பிரைவேட்டா. அதுல ஒருத்தர் தான் ஆண்ட்ரூ. சரிங்களா? அது வந்து நம்ம பார்க்கலாங்க. ஆண்ட்ரூ வந்து இங்க இருக்கிறாரு. இந்த சீக்ரெட் பத்தி அவர் வெளியில எங்கேயோ பேசின மாதிரி ரெக்கார்டு இல்லை இல்லைங்களா? ஆனா அந்த சில பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் தேவன் வந்து சில விஷயங்கள் வெளிப்பாடு கொடுத்துட்டா அவங்களுக்கு என்னங்க பெருமை வந்துடும். தேவன் எனக்கு இவ்வளவு விஷயத்த வந்து என்னங்க நாலேஜ் கொடுத்துருக்கிறாருன்ட்டு. ஆனா இவருக்கிட்ட அந்த மாதிரி இருக்கிறது நம்ம வந்து பார்க்கலாங்க. மார்க் 13ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். மார்க் சாப்டர் 13, 3 and 4. Jesus was sitting on the Mount of Olives. எங்க உட்கார்ந்துக்கிறாரு? Mount of Olives. மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ்ல என்ன நடக்குங்க ஃபியூச்சர்ல? பாருங்க எவ்வளவு இதா இருக்குது பாருங்க. என்ன அமேசிங்கா இருக்குதுன்னா செகண்ட் கம்மிங் பத்தி அங்கதான் வருது. செகண்ட் கம்மிங் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை அங்கதான் நடக்குது. அவர் பரலோகத்துக்கு ஏறி போனது எங்க? அங்கதான் பாருங்க. கண்டினியூ பண்ணுப்பா. Across from the temple, when Peter, James, John and Andrew came to him in private. பாருங்க பிரைவேட்டா வந்து கேக்குறாங்க. யார் யாரு? பீட்டர், ஜேம்ஸ், ஆண்ட்ரூ, ஜான். இவங்க 4 பேர். இவங்க 4 பேர்கிட்ட தான் இது சொல்றாங்க இல்லைங்களா? கண்டினியூ பண்ணுப்பா. Tell us when this will be, they said, and tell us what will happen to show that the time has come for all these things to take place. பாருங்க. சோ இதெல்லாம் எப்ப நடக்கும்னு கேக்குறாங்க. அப்போ அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? தேவன் யாருக்கு எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்துவார்? இப்போ பைபிள்ல இருக்கிற சத்தியங்களை யாருக்கு வெளிப்படுத்துவார்னாக்கா, வசனம் என்ன சொல்லுதுனாக்கா அவருடைய ஊழியக்காரங்க, உண்மையான ஊழியக்காரங்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணுவார்? அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார் இல்லைங்களா? இப்போ சோடம் குமார அழிக்க போறாருங்க. ஆனா ஆபிரகாமுக்கு சொல்லிட்டு தான் போறாருங்க, சொல்லாம போறது இல்லை. என்னுடைய நாங்க ஊழியக்காருக்கு சொல்லாம அவர் வந்து பண்றது இல்லை. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமோஸ் சாப்டர் 3:7. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். பாத்தீங்களா? ஒரு காரியத்தை கூட நாங்க வெளிப்படுத்தாம செய்ய மாட்டாரு. இப்போ 2ஆம் வருகையை பத்தி நம்மளுக்கு பைபிள் எல்லாமே சொல்லிட்டாருங்க. சொல்லிட்டுதான் வந்து செஞ்சுங்கிறாரு, சொல்லாம செய்யல இல்லையா? அதே மாதிரிதான் உண்மையில ஊழியக்காரா இருந்ததுனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு விஷயத்த வெளிப்படுத்துறாருங்க. அவங்க 4 பேருமே இல்லைங்களா? பீட்டரு, ஆண்ட்ரூ, ஜேம்ஸ், ஜான், இவங்க 4 பேருமே ரொம்ப ரொம்ப உண்மையில ஊழியக்காரரா இருந்தாங்க ஃபியூச்சர்ல. ஓகே. சோ அதனாலதான் தேவன் இது வந்து வெளிப்படுத்துறாங்க. இப்ப 7வது விஷயம் அவரை பத்தினாக்கா, அவர் வந்து நிறைய ஊருங்களுக்கு போய் ஊழியம் பண்ணிக்கிறாருங்க. இது வந்து பைபிள்ல இல்ல, பை த வே
வெளியில ரெக்கார்டு இருக்குதுன்னு, எங்க ரெக்கார்ட் ஆயிருக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். இவரோ வந்து நிறைய ஊர்களுக்கு போய்கிறார். முக்கியமான ஊருங்களெல்லாம் போயிட்டு இயேசு கிறிஸ்துவ பத்தி, தேவனோட ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பத்தி போதனம் பண்ணியிருக்கிறாருங்க. சரிங்களா? எங்கெல்லாம் போனாரு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பிளாக் சி ரீஜனு, சித்தியா, ஓகேங்களா, ஏஷியா மைனர், அப்புறம் வந்து கிரீஸ், ஓகே, அப்புறம் யூரோப்ல மேஜர் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போயிருக்கிறாரு. யூரோப்ல எங்கெல்லாம் போனாருன்ட்டு ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஆனா யூரோப்ல முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு இயேசு கிறிஸ்துவ பத்தி நாங்க ஊழியம் பண்றாரு. ஜெருசலேம்ல இருந்து இவ்வளவு தூரம் போனோம்னா சாதாரண விஷயம் இல்லைங்க, இல்லைங்களா? நிறைய இடத்துல வந்து சாப்பாடு இருக்காது, தண்ணி ஒத்துக்காது, சரிங்களா? அவங்களுக்கு பண வசதி இருந்துச்சா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இவ்வளவு கஷ்டத்துலயும் என்ன பண்றாங்க, இவ்வளவு தூரம் வரைக்கும் போய் நான் ஊழியம் பண்றாரு, இல்லைங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க, பரலோகத்துக்கு ஏறி போறதுக்கு முன்னாடி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துல போய் நாங்க பிரசங்கம் பண்ணுங்கன்றாருங்க. மத்தேயு 28:19, Matthew chapter 28:19, Matthew chapter 28:19. Go then to all peoples everywhere and make them my disciples, baptize them in the name of the Father, the Son and the Holy Spirit. பாத்தீங்களா? என்னங்க தமிழ்ல படிச்சிருங்க ஒரு தடவை. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. அந்த ஒரு வார்த்தைங்க போதாங்க. சோ என்ன சொல்ற, அந்த ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டு இவ்வளவு தூரம் வரைக்கும் போய் நாங்க ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. சோ சத்தியம் இவ்வளவு தூரம் பரவிச்சுனாக்கா சாதாரணமா போல. இப்போ யூரோப்ல எல்லாம் ஏன் அவ்வளவு பேர் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறாங்க, இவங்க பண்ண ஊழியம் தான். அதுதான் மெயின் ரீசன், அதுதான் வந்து ஃபவுண்டேஷன், இல்லையா? அவங்க எல்லாம் வந்து சோம்பேறிப்பட்டுட்டு வீட்டுல இருந்திருந்தாங்க, எருசலேம்ல இருந்துட்டா கிறிஸ்டானிட்டி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காது, வரவே இருக்காதுங்க. அவங்களோட தியாகம் அவ்வளவு இருக்குது, அதை நம்ம மறந்துடவே முடியாதுங்க. இவங்க எல்லாம் வந்து பில்லர்ஸ் மாதிரி சபைக்கு, இல்லைங்களா? அப்போஸ்தலர் 1:18 கூட நம்ம பாக்குறோம் பாருங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 1:8. இப்ப பரலோகத்துக்கு ஏறி போகும்போது இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க இயேசு. ஆக்ட்ஸ் சாப்டர் 1:8. But when the Holy Spirit comes upon you, you will be filled with power, and you will be witness for me in Jerusalem, in all Judea and Samaria, and to the ends of the earth. பாருங்க, ஜுடேயா, சமரியா, எருசலேம் and all the utmost part of the earthன்றாருங்க. ஸோ இவ்வளவு தூரம் வரைக்கும் போய்கிறாருங்க. இப்ப பவுல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவரும் வந்து மேஜரா ஏசியா, யூரோப்ல சில பகுதிகள் ஊழியம் பண்ணாரு. அதே மாதிரி யூரோப் போயிருக்கிறாரு, சரிங்களா? 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆச்சரியமான விஷயம், இவர் எப்படி சாகடிக்கப்படுறாருனாக்கா சிலுவையில. என்ன மாதிரினாக்கா எக்ஸ் மாதிரிங்க, இப்படி பாருங்க, இந்த மாதிரி அவர் வந்து சிலுவையில இயேசு அறிஞ்ச மாதிரி தான் அறியறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் என்னன்னா, நான் அதுக்கு தகுதி இல்லை, இயேசு மாதிரி என்ன அறியறதுக்கு நான் இயேசு கிடையாது, அவர் வந்து பரிசுத்தரு, என்ன இந்த மாதிரி அறியுங்கன்ட்டு இவரே சொல்லிடுறாரு. ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா, 2 நாள் சிலுவையில இருந்தனே இயேசு பத்தி பேசிக்கிறாருங்க. உயிர் போல அவருக்கு கிட்டத்தட்ட 2 days என்னங்க இயேசு பத்தி அங்கேயே பேசியிருக்கிறாரு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் செயின்ட் ஆண்ட்ரூஸ் கிராஸ்ன்ட்டு அந்த கிராஸ் பேர் இருக்குதுங்க, இப்படி, சரிங்களா? ஸோ இன்னைக்கு வரைக்குமே அந்த ஒரு விஷயம் இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சாவக்கூடிய நிலைமையில கூட என்னங்க இயேசு பத்தி அவர் பேசியிருக்கிறாரு. எவ்வளவு விசுவாசம் இருக்குது பாருங்க, இல்லைங்களா? இப்போ ஆண்ட்ரூ கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம்னா, அவர் வந்து அந்த சத்தியத்தை அவர் கேட்டுட்டு அவரே அப்படியே இல்லைங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை வந்து நிறைவேற்றினாரு. நம்ம எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறோம், நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு வந்து இயேசு பத்தி மற்றவங்களுக்கு எது சொல்லி இருக்கிறோம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். லூக் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம், லூக் 14:11. லூக் சாப்டர் 14:11. For all those who make themselves great will be humbled, and those who humble themselves will be made. பாத்தீங்களா, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் என்னங்க உயர்த்தப்படுவாருன்னு இருக்குது. இவர் தாழ்த்தினாருங்க, அதனால தான் உயர்த்தப்பட்டாரு, இல்லைங்களா? ஒரு தடவை ஆர்குமெண்ட் ஆயிடுது சீசனுக்குள்ள, யார் பெரியவங்க அப்படின்ட்டு. அப்ப இயேசு சொல்றாருங்க, உங்கள யார் பெரியவங்களா இருக்கணும்னா அவர் வந்து சிறியவரா இருக்கணும், ஊழியக்காரரா இருக்கணும்ட்டு. இவர் வந்து ஊழியக்கார மைண்ட் செட் இருக்குதுங்க, இல்லைங்களா? சபையில நான் தான் வந்து மூப்பரா இருக்கணும், எனக்கு தான் எல்லா மரியாதை கிடைக்கணும்னு நினைச்சிருந்தா இவ்வளவு பெரியதான ஊழியத்தை பண்ணியிருக்க முடியாது, இல்லைங்களா? அந்த ஹியூமிலிட்டி தான் வந்து ஒருத்தர் க்ரோ ஆக முடியும். ஹியூமிலிட்டி இல்லைனாக்கா யாருமே மேல வர முடியாது. இயேசு கிறிஸ்துவ ஏன் நம்ம இவ்வளவு உயர்ந்து பேசுறோம்னாக்கா அவர்கிட்ட அந்த மனத்தாழ்மை இருந்துச்சு, இல்லைங்களா? பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 1:20.
பிலிப்பியன் சாப்டர் 1:20ல இப்போ பவுல் கிட்ட இருந்த மனத்தாழ்மையை நம்ம வந்து பார்க்கலாம். பிலிப்பியர் 1:20 இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம லைஃப் இதே மாதிரி தான் இருக்கணும். பிலிப்பியன் சாப்டர் 1:20. My deep desire and hope is that I shall never fall in my duty, but that all times, and especially just now, I shall be full of courage, so that with my whole being I shall bring honor to Christ, whether I live or die. பாத்தீங்களா என்ன அருமையான வசனங்க. நான் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி என்னோட மாம்சத்துல தேவனை நான் மகிமைப்படுத்தணும்ன்றாரு. தமிழ்ல ஒரு தடவை படிச்சுடுங்க. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்போதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். பாத்தீங்களா, அப்படி முடியும்ட்டு இந்த வாஞ்சை இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய ஊழியம் பண்ண முடிஞ்சது. இதே வாஞ்சை ஆண்ட்ரூ கிட்டே இருந்தது இல்லைங்களா. அதனாலதான் அவ்வளவு ஊருங்களுக்கு போயிட்டு இயேசு பத்தி சொல்லி அந்த கொடூரமான மரணத்தையும் தாங்கிட்டு அந்த சிலுவையிலும் நாங்க இயேசு பத்தி பேசியிருக்கிறாருனாக்கா இவ்வளவு வாஞ்ச இவ்வளவு தாழ்மை தாங்க காரணம் இல்லைங்களா. அடுத்து இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணோம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும். ஆண்ட்ரூ அந்த மாதிரி இருந்தாருனாக்கா 100% இருந்தாங்க இல்லைங்களா. அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலை என்னன்னாக்கா மீன் பிடிக்கிறது. இயேசு பின்னாடி போயிடுறாருங்க, அதை விட்டுட்டு ஃபியூச்சர் பத்தி யோசிக்கல இல்லையா. எல்லாத்தையும் இயேசுக்காக இழக்க என்ன ரெடியா இருந்தாங்க. இம்மிடியேட்டா நாங்க ஃபாலோ பண்ணின்னு போறாங்க. பொசிஷன் பத்தி யோசிக்கல, பவர் பத்தி யோசிக்கல, ரெக்கக்னிஷன் பத்தி யோசிக்கல. ஒரே ஒரு என்னதான் இயேசுவை நாங்க பின்பற்றணும் இல்லைங்களா. இயேசு பின்னாடி இருக்கணும், இயேசுக்காக வாழணும் அப்படின்ற எண்ணம். மத்தேயு 4:18-20. Matthew chapter 4:18-20. Matthew chapter 4:18-20. இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவர் சகோதரன் அந்திரேயாயும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பாத்தீங்களா, உடனே யோசிக்கலாங்க, உடனே வந்து பின் சென்று போறாங்க. அது முன்னாடி தெரிஞ்சிருக்குது இயேசு பத்தி. ஏன்னா யோவானுக்கு அவர் சீஷரா இருந்தாரு. இயேசு பத்தி தெரிஞ்சுதான் மனப்பூர்வமா என்னங்க அவர் பின்னாடி போகணுன்ற எண்ணம் இல்லைங்களா. தன்னைத்தான் வெறுக்கின்ற அந்த விஷயம் இருந்துச்சுங்க. தாழ்த்தி ஒவ்வொரு நாள் இயேசுக்காக வாழணுன்ற எண்ணம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவங்கள பத்தி பேசுறோங்க. ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் கேரக்டர்ஸ் இல்லைங்களா. பேதுரு பத்தி அதிகமா நம்ம பாக்குறோம், பவுல் பத்தி பாக்குறோம். ஆனா இவங்களும் வந்து ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம மறந்துடுறோங்க. ஸோ அதையே நம்ம யோசிச்சு பார்க்கணும். இத்தனை பேரோட கை அதுல இருக்குதுங்க, இத்தனை பேரோட பாடுகள் இருக்குது இல்லைங்களா. லூக் 9:23 இப்போ இயேசு சொல்ற வார்த்தை. லூக் 9:23 லூக் சாப்டர் 9:23 இயேசு பின்னாடி போனோம்னா என்ன பண்ணணும்ட்டு இயேசு சொல்றாங்க. லூக் 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாத்தீங்களா, அனுதினமும் என்ன வந்து நாங்க பின்பற்றணும். ஒரு நாள் இல்லைங்க, எவ்ரிடே, சாகிற வரைக்கும் இல்லைங்களா. அதனாலதான் அந்த மாதிரி சாவு அவருக்கு வந்துச்சு. இயேசுவை ஃபாலோ பண்ணாம இருந்தா லக்ஸூரியஸா நல்லா வாழ்ந்து நாங்க முடிச்சிருக்கலாம். இயேசுவை ஃபாலோ பண்ணதுனாலதான் அந்த மாதிரி கொடூரமான மரணம் இல்லைங்களா. இன்ஃபேக்ட் அவர் எங்கெங்கெல்லாம் ஊழியம் பண்ணியிருக்கிறாருன்னா ஆச்சரியமா இருக்குதுங்க. ஸ்காட்லாண்டு, கிரீஸ், ரொமானியா, ரஷ்யா இங்கெல்லாம் போய் ஊழியம் பண்ணியிருக்கிறாருங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இது வந்து ஸ்காட்லாந்து கண்ட்ரியோட கொடி தெரியுதுங்களா. இதுல வந்து இந்த எக்ஸ்ன்னு வருது பாருங்க, இது எதுக்கு அடையாளம் தெரியுங்களா? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அவரோட மரணத்தோட அடையாளம் தான். அவர் வந்து இதோட பேர் என்னன்னாக்கா ஆண்ட்ரூஸ் கிராஸ் தான் அதுக்கு பேரு. கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, அது பேரே நாங்க ஆண்ட்ரூஸ் கிராஸ். அவரோட மரணம் அந்த மாதிரி. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்கிலாந்து அந்த மாதிரி யூரோப்பியன் நேஷன்ஸ்ல இந்த ஆண்ட்ரூன்ற பேர் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். கிரிக்கெட்டர்ஸ் பேர் கூட இருக்கும், ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் அப்படின்ட்டுலாம். ஆண்ட்ரூன்ற பேர் வந்து அங்க கொஞ்சம் பிரபலமான பேர். காரணம் அந்த மாதிரி ஊழியம் அவர் பண்ணி மறைத்ததுனால. புரியுதுங்களா? ஸோ இது வந்து நம்ம பாக்குறோங்க. 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் பேசின வார்த்தை கொஞ்சம் தாங்க பைபிள்ல, ரொம்ப குறைவான
இடத்துலதான் அவர் பேசுறாரு. ஆனா இம்பாக்ட் வந்து ஜாஸ்திங்க இல்லைங்களா? அவர் எப்போல்லாம் பேசுறாரோ அப்பெல்லாம் நாங்க சில பேர் இயேசு கிட்ட வராங்க. அவர் வார்த்தை பேசும் போதுல என்னங்க இயேசு கிட்ட வராங்க. இதுல நம்ம என்ன கத்துக்கலாம்னாக்கா, நம்ம பேசுறது கம்மியா இருந்தா கூட அதுல வந்து பிரயோஜனம் இருக்கணுங்க மத்தவங்களுக்கு இல்லைங்களா? நமக்கு ஜாஸ்தி பேசணும்ட்டு அவசியமே இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பேசினா கூட அதனால அந்த கேட்கறவங்களுக்கு என்னங்க ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அது மெயின். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். Proverbs chapter 10:19. Proverbs chapter 10:19. Proverbs chapter 10:19. Proverbs chapter 10:19. The more you talk, the more likely you are to sin. If you are wise, you will keep quiet. பாத்தீங்களா? தமிழ்ல ஒரு தடவை படிச்சிருங்க. சொற்களின் மிகுதியில் பாவமில்லா மற்ற போகாதுன்றா பாகமில்லாம போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். பாத்தீங்களா? சொற்கள் அதிகமா இருக்கும் போது அதிகமா வந்து நம்ம பேசும்போது அதுல பாவம் வந்துரும்ன்றாங்க இல்லைங்களா? ஆனா சொற்கள் கம்மியா இருக்குன்னா அதை குறைச்சிக்கிறவங்க ஞானின்றது இல்லைங்களா? எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்ட்டு இவர் பேசுறது ரொம்ப குறைவு தாங்க. ஆனா நிறைய பேரை இயேசு கிட்ட கொண்டு வராரு ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லைக்லி ஏன் வந்து பேதுரு பேரு இவரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவர் பேர் செகண்ட் வருதுனாக்கா, பேதுரு வந்து என்னங்க இவருக்கு மூத்தவராகிறாரு. அது ஒரு முக்கியமான ரீசன். அவர் வந்து இவருக்கு வந்து அண்ணாவா அவர் இருக்கிறாரு. அதுதான் வந்து காரணம் இல்லைங்களா? அதுக்கு என்னங்க ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் அத்தை வந்து பிலீவ் பண்றாரு இல்லைங்க. எப்பவுமே பேதுரு கூட இருந்து சப்போர்ட்டிவா இருக்கிறாருங்க. ஆனா வந்து இவர் அவருக்கு தம்பியா இருந்திருக்கிறாரு. ஆனாலும் ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க, இவன் வந்து அண்ணன் தம்பியா இருந்தாக்கா நிறைய இடத்துல அண்ணன் தம்பிக்குள்ளதான் பிரச்சனையே வருங்க. தம்பி வந்து அண்ணனோட கொஞ்சம் பெருசாயிட்டாக்கா அண்ணனுக்கு ஆகாதுங்க இல்லைங்களா? அண்ணன் வந்து தம்பியோட கொஞ்சம் முன்னேறிட்டா கூட பந்தங்களுக்கு ஆகாது, எனிமி மாரி ஆயிடுவாங்க. ஆனா இவரு தான் வந்து பேதுருவா வந்து கூட்டிட்டு வர்றாரு இயேசு கிட்ட. ஆனா பேதுரு சபைக்கு என்னங்க முக்கியமான தலையிடுறாருங்க. என்னோட ஆடுகளை நீ மெய்ன்றாரு இயேசு கிறிஸ்து. அந்த சபைக்கெல்லாம் தலைவர் ஆயிடுறாருங்க யாரு? பேதுரு. ஆனாலும் இவருக்கு என்னங்க அவரை பார்த்து என்னங்க பொறாமை இல்லை. அந்த பொறாமை இருக்கக்கூடாது இல்லையா? சோ அந்த விஷயத்த வந்து இவர்கிட்ட கத்துக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 40-42. ஜான் சாப்டர் 1 40-42. யோவான் 1ஆம் அதிகாரம் 40-42. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன், பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். ஏன் பேதுருவின் சகோதரன் அந்திரியான்றாங்கன்னாக்கா, பேதுரு வந்து மூப்பரு, இவர் வந்து இளையவரா இருக்கிறாங்க. அதுதான் வந்து மெயின் ரீசன் இல்லைங்களா? பச்சை 42. அவர் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். பின்பு அவனை இயேசுவின் இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய். கேபானாக்கா கல்லுன்னு அர்த்தம், ஸ்டோன் இல்லைங்களா என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம். அதுதான் ராக்ன்ட்டு வருது மீனிங் சரிங்களா? சோ என்னன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயத்த பாக்குறோங்க. நம்ம மத்தவங்களை என்னவா பாக்கணுங்க? நம்மளோட உயர்ந்தவங்களா தான் எப்போதுமே பார்க்கணும் இல்லைங்களா? அவங்க எவ்வளவு சின்னவங்களா இருக்கலாம், சத்தியத்துக்குள்ள வந்துட்ட பிறகு நம்மளுடைய சகோதர சகோதரி எப்போதுமே நம்மளுக்குன்னா மேலான இடத்துலதான் வச்சு நாங்க ஆனர் பண்ணணும். இதுதான் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற பாடம். ரோமர் 12:10. ரோமன் சாப்டர் 12:10. இந்த விஷயம் ஆண்ட்ரூ கிட்ட இருக்குது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமன் சாப்டர் 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவன் மேலொருவன் பட்சமாய் இருங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? கணம் பண்றதுல என்னங்க ஒருத்தரை நம்ம என்னங்க முந்திக் கொள்ளணும்ன்றாரு சரிங்களா? மாறாக சண்டை போடுறதுல முந்திக் கொள்ளக்கூடாது இல்லைங்களா? கோல் மூட்டுறதுல அந்த விஷயத்துல கிடையாது. கணம் பண்றதுல நாங்க முந்திக் கொள்ளுன்ட்டு
இதுதான் வந்து மெயின். ஒரு சத்தியத்துல வந்து கொஞ்ச நாளா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம். ஆனா தேவன் எல்லாருக்கும் ஒரு ஆவி கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா? ஒருத்தர் வந்து ரொம்ப வல்லமையா பயன்படுத்துவாரு. நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணணும். சில பேரை வந்து தேவன் ரொம்ப பிரத்யேகமா யூஸ் பண்ணுவாங்க. சில பேரோட பேர் வெளியிலேயே தெரியாதுங்க. ஆனா ஊழியத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபைனான்சியலா சரி, நிறைய விஷயங்கள்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ தேவன் எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. நாங்க எல்லாரையும் கனம் பண்ணணும். யாரையும் வந்து சிறுமியா பார்க்க கூடாது. எல்லாரும் சபையில ஒண்ணுதாங்க இல்லைங்களா? ஈக்குவல். இதுதான் இயேசு கிறிஸ்து வந்து பாக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலர் நடவடிக்கையில தான் கடைசியா அவரை பத்தி வருது ரெக்கார்டு இல்லைங்களா? வசனம். அதுக்கப்புறம் அவரை பத்தி வசனமே இல்லை இல்லைங்களா? அவரை பத்தி வசனமே இல்லைங்க. ஆனா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல ஏராளமான இடத்துல அவரை பத்தி பதிவு இருக்குது. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். கடைசியா அவரை பத்தி இருக்கிற வசனம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து பேசுறது கம்மி, ரொம்ப குவைட்டா இருக்கிறாருங்க. ஆனா ரொம்ப கனிகள் தராரு இல்லைங்களா? நம்ம பேசுறது கம்மியா இருக்கலாங்க, ஆனா தேவனுக்கு கொடுக்குற கனி நாங்க மிகுதியா இருக்கணும் இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏராளமான புறஜாதிங்க வந்து இவர் போய் சத்தியத்தை சொல்றாருங்க. பேதுரு இவர் தான் என்கரேஜ் பண்றாருங்க. இன்னும் நிறைய பேர் சத்தியத்துக்கு வர்றதுக்கு என்னங்க, இவர் வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறாரு. ஓகே, நம்மளும் வந்து பிரயோஜனமா இருக்கணும் இல்லைங்களா? ஆல்ரெடி நம்ம படிச்ச வசனம் திருப்பி படிக்க வேணாம். அப்போஸ்தலர் 1:13 அந்த மேல் வீட்டு அறையில இவர் இருக்கிறார். அங்கத்துல இருந்து தான் என்னங்க ஊழியம் பண்றதுக்கு எல்லாரும் ஒரு ஒரு ஊருக்கு போறாங்க. அப்ப பவுல் ஒரு இடத்துல என்ன சொல்றாருங்க, நான் என்ன பண்ணாங்க, நான் வந்து நட்டேன், அப்போலோ என்ன பண்ணாரு, நீர் பாய்ச்சினார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்திரேயா கூட ஒரு சர்டன் லெவல்ல அவரோட ஊழியமும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லைங்களா? அதுல எந்த ஒரு குறையுமே இல்லைங்க இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 3:6 படிங்க. 1 Corinthians chapter 3:6 நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். தேவன் விளைய செய்யலைன்னா யாரும் விளைய செய்ய முடியாது. நம்ம என்னதான் முட்டி மோதினாலும் பிரயாசப்பட்டாலும் தேவனுடைய கிருபை இருந்தாதான் இல்லைங்களா? நம்ம ஒருத்தருக்கு வந்து 5 வருஷம் உட்காந்து கிளாஸ் எடுக்கலாங்க இல்லைங்களா? நம்ம தெரிஞ்ச விஷயத்த எல்லாம் சொல்லலாம். ஆனா தேவன் வந்து கனி கொடுக்கலன்னா, அவங்க மனசுல ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தலைன்னா அந்த ஆள் மாறவே முடியாது. அது யாரா இருந்தாலுமே சரிங்க இல்லைங்களா? அந்த எழுப்புதல் தேவன் கொடுத்தா, அந்த கனின்றது தேவன் கொடுத்தாதான் முடியும் அவங்க மனசுல. நம்மளோட போராட்டம் எல்லாம் வீணுதான். நம்மளோட முயற்சி நம்ம எடுக்கலாம், தேவன் தான் கனி கொடுக்கறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்திரேயா வந்து அவரோட ரோல் வந்து கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டாரு. நம்மளோட ரோல் இருக்குது இல்லையா, அதை நம்ம செய்யணும் இல்லைங்களா? எபிரேயர் 6:10 வசனம், ஹீப்ரூஸ் சாப்டர் 6:10 ஒரு வசனம் இருக்குது, அருமையான வசனங்க. எபிரேயர் 6:10 வசனம், தேவன் வந்து நம்ம செய்கின்ற ஒரு விஷயத்தை மறக்க மாட்டாருன்னு இருக்குது. ஹீப்ரூஸ் சாப்டர் 6:10. God is not unfair. He will not forget the work you did or the love you showed for him. ஈவன் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட நாங்க தேவன் மறக்கிறது இல்லைங்க. இது வசனமே இருக்குது. ஒரு தீர்க்கதரிசிக்கு நாங்க ஒரு சின்ன விஷயத்த கொடுத்தா கூட தேவன் என்ன அதுக்கேற்ற பலனை கொடுப்பாரு இல்லைங்களா? ஒரு ஊழியத்தை வந்து நம்ம 10 ரூபாய் காணிக்கை கொடுத்து இது பண்ணா கூட தேவன் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கிறது இல்லைங்க இல்லைங்களா? நம்ம தேவனுக்காக என்னென்ன முயற்சி பண்றோம், எவ்வளவு டைம் வந்து நம்ம வந்து தேவனுக்காக பயன்படுத்துறோம், எத்தனை பேருக்கு சத்தியத்தை எடுத்து சொல்றோம், இதெல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாருங்க இல்லைங்களா? எத்தனை பேரை என்கரேஜ் பண்றோம், நம்ம வீடை எத்தனை பேருக்கு வந்து விடுறோம் சபைக்காக, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஊழியன்றது வரை பேசுறது மட்டும் இல்ல சப்போர்ட் வந்து எத்தனையோ சகோதரிகள் ஊழியத்தை அருமையா தாங்குறாங்க. பிரதர்ஸோட அதிகமா சிஸ்டர்ஸ் தாங்க இந்த ஊழியத்தை தாங்குறது. இது ஓப்பனா சொல்லலாம். ஏன்னா அவங்க அவ்வளவு சப்போர்ட் பண்றாரு இல்லைங்களா? இப்ப பிரதர் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா சிஸ்டர் அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால தான் அவரால் ஊழியம் பண்ண முடியுது. இல்லைன்னா எங்க பண்ண முடியுங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான் எல்லாரும் இந்த மாதிரி இருக்கிறாருங்க பேக்ரவுண்ட்ல. இயேசு கிறிஸ்து கூட நிறைய சிஸ்டர்ஸ் இருந்தாங்க பின்னாடி நாங்க ஊழியத்துல சப்போர்ட் பண்றதுக்கு. இந்த மாதிரி இருக்குது. ஓகே, என்ன சொல்றாருனாக்கா சின்ன விஷயத்த கூட தேவன் மறக்கிறது இல்லை. ஃபுல்லா படிச்சிருங்க அந்த வசனம். தமிழ்ல படிச்சிட்டோம், தமிழ்ல படிப்போம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர்கள் அல்லவே. மனுஷங்களே வந்து இப்ப என்ன சொல்றாங்க, ஒருவேளை ஒருத்தர் சாப்பாடு போட்டா உயிர் இருக்கிற வரைக்கும் என்னங்க அவங்க நன்றியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? மனுஷனே அந்த மாதிரினா இப்ப தேவனுக்கு நம்ம செஞ்ச காரியத்தை அவ்வளவு ஈஸியா மறந்துடுவாருங்களா? அது சின்னதா கூட இருக்கட்டும்
இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தேவனுக்காக நம்ம என்ன பண்றோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? சின்ன விஷயத்துல நீ உண்மையா இருந்த உன்னை நான் பெரிய விஷயத்துக்கு நாங்க அதிகாரம் வைக்கிறேன்றாரு. ஒரு சகோதரி வந்து இயேசு கிறிஸ்து இது நாங்க காலை வந்து கழுவுறாங்க இல்லைங்களா? அபிஷேகம் பண்றாருங்க இல்லையா? ஸோ அந்த முடியத்து காலை வந்து இது பண்றாங்க, தொடுகிறாங்க. அப்போ எல்லாரும் தடுக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? அவளால முடிஞ்ச விஷயத்த அவங்க பண்ணிட்டாங்க. அவங்களால என்ன முடியுதோ பண்ணிட்டாங்கன்றாரு அவரு. அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சதை நாங்க பண்ணோம். நம்ம தேவன் வந்து பயன்படுத்ததான் நம்மள வந்து அழைச்சிருக்கிறாரு. ஓகே, இவரை பத்தின ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூசிபிஎஸ்ன்ட்டு ஒரு ஹிஸ்டோரியன் இருக்கிறாருங்க. அவரோட ரைட்டிங்ஸ்ல எழுதுறாரு ஆண்ட்ரூ பத்தி. பைபிள் தவிர வெளியில இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் இதெல்லாம் புக்ல இருக்கிற ரெக்கார்டிங்ஸ்ங்க இல்லைங்களா? இதை வந்து இல்லைன்ட்டு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ பேர் எழுதிக்கிறாங்க அவரை பத்தி. அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஆண்ட்ரூ சுவிசேஷத்தை வந்து போதிச்சார் சித்தியா தரேசே அப்படின்ற ஊர்ல எல்லாம். அப்புறம் அக்கேயா ஊர்ல தான் என்னங்க அவரை சாவடிக்கிறாங்க. இது வந்து ஹிஸ்டாரிக்கலா உண்மைங்க. அக்கேயா பட்டினம் வந்து பவுல் கூட ஊழியம் பண்றாரு அந்த ஊர்ல. அந்த ஊர்ல தான் என்னங்க அவர் வந்து சிலுவையில இது பண்ணி சாவடிச்சிடுறாங்க. இதை வந்து அவரு குறிப்பிடுறாரு. அப்புறம் ஒராய்ஜின் அப்படின்ற ஒரு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து இவரு ஒரு பிரீஸ்ட். அவர் கூட என்னங்க அவர் வந்து ரொம்ப ஆனர்ட் அப்போஸ்டல் ஆண்ட்ரூ. அவர் வந்து ரொம்ப ரொம்ப கீழ்ப்படிந்துச்சு. ஏன்னா அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து பின்னாடி போனதுன்ட்டு இவர் வந்து எழுதுறாரு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவ இமீடியட்டா ஃபாலோ பண்ணார் அவரு தான். அப்புறம் வந்து சென்ட் ஜான் கிறிசோஸ்டோம் அப்படின்றவர் அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஆண்ட்ரூ என்ன பண்றாரு, பேதுருக்கிட்ட போயிட்டு இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவர்கிட்ட இவரை போய் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவர் பண்ண இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு இவர் வந்து எழுதுறாருங்க அவரோட ரைட்டிங்ல. அப்புறம் செயின்ட் ஆம்ப்ரோசன் இருக்கிறாருங்க. இவரும் வந்து அந்த காலத்துல இருந்த ஒரு பிரீஸ்ட் இவரு இல்லைங்களா? அவரு வந்து இவரை பத்தி எழுதுறாருங்க. ஆண்ட்ரூ தான் வந்து ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது இல்லைங்களா? அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சது. எந்த ஒரு டிலே ஹெசிடேஷன் இல்லாம இயேசு பின்னாடி போனது அவரு தான் அப்படின்ட்டு இவர் எழுதுறாருங்க. அடுத்து செயின்ட் ஜெரோம் இவர் கூட வந்து ஆண்ட்ரூ பத்தி எழுதுறாருங்க. ஆண்ட்ரூ என்னங்க லெஸ் ஃபேமஸ் தன் பீட்டர். பீட்டரோட இவர் வந்து ஃபேமஸ் இல்லதான், ஆனா அவரோட விசுவாசம் ரொம்ப பெருசுன்றாருங்க இல்லைங்களா? விசுவாசம் ரொம்ப பெருசு அப்படின்றாரு. அப்புறம் செயின்ட் கிரெகரி ஆஃப் நைசா அப்படின்ட்டு இவர் ஒரு செயின்ட். அவரும் என்ன எழுதுறாருங்க, அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ண இந்த ஆண்ட்ரூ. அப்புறம் வந்து நிறைய நாடுகளுக்கு அவர் என்னங்க சுவிசேஷத்தை பரவுனாரு இல்லைங்களா? அவர் எத்தனையோ ஜனங்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்ட்டு அவர் எழுதுறாரு. அடுத்து செயின்ட் அகஸ்டின் அவரை பத்தி எழுதுறாருங்க இல்லைங்களா? ஆண்ட்ரூ எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்னா, அவர்கிட்ட நம்ம தேவ பக்தியை கத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப தேவனுக்கு என்னங்க பக்தி வைராக கொண்ட மனுஷன் அவரு. அவர் அதிகமா பேசல, ஆனா அவர் கொஞ்சம் பேசினா கூட அது வந்து நிறைய பேருக்கு நாங்க ரட்சிப்பை கொண்டு வந்துச்சுன்றாரு இல்லைங்களா? சோ ஆண்ட்ரூ கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க இல்லைங்களா? பேதுருவை கொண்டு வந்தாருங்க. ஜென்டைல்ஸ் நிறைய புறஜாதிங்களுக்கு வந்து ஊழியம் பண்றாரு. அவர் வந்து நிறைய ஊருங்களுக்கு போறாரு. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி போய் பேசியிருக்கிறாரு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் டு ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருந்தாருங்க என்னங்க இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றதுக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம போதும் என்ற மனப்பான்மை இருந்துச்சு. அவர் வந்து ஹைலைட் ஆகணும், எனக்கு வந்து என்னங்க முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க இல்லைங்களா? அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இவர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து ஒரு பாலமாக்குறாருங்க. ஜனங்களை இயேசு கிறிஸ்துக்கு கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறாருங்க. இதுதான் அவரோட ரோல் பாத்தீங்களா? சோ இவரை பத்தி வசனங்கள் அதிகமா இல்லைன்னா கூட எவ்வளவு முக்கியமான ஒரு வேலையை அவர் பண்ணிக்கிறாரு பாத்தீங்களா? ஸோ தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த ஆண்ட்ரூ மாதிரி நம்மளும் இருக்கிறதுக்கு தேவன் இடத்துல நம்ம ஜெபம் பண்ணி வாழலாங்க. சரிங்களா? ஸோ தேவனோட நாமத்துக்கு என்றைக்குமே மகிமை உண்டாவதாக. பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே நன்றிகள்.